யானையை எறும்பு கடிக்கிற மாதிரி இந்த காசு இவங்களுக்கு. என்னமோ இந்த துப்புரவு பணியாளர்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவங்க கேட்குற காசு இவங்களுக்கு செலவுக்கு முன்னால் என்னங்க? இவங்க போட்டிருக்க ஷூ என்ன விலைங்க? இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் என்ன விலைங்க? இது என்ன ஜனநாயக நாடாக வேறு ஏதாச்சியா? போய் பிரைம் மினிஸ்டர் போய் எத்தனை ரூபாய் கோட்டு வாங்கினீங்கன்னு கேட்டீங்க? ரொம்ப காஸ்ட்லியான லைஃப் இவங்களாம் வாழ்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவங்களை இலவசத்தை கண்டினியூ தான் பண்ண போகிறோம் எங்கள் கவர்மெண்ட்டில். ஆனால் சில வருடங்களுக்குள்ளாரையே, ஈவன் 6 மாதத்துக்குள்ளாரையே மிகப்பெரிய லாபத்தில் அரசாங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் லஞ்சம் வாங்க போகிறதில்ல, நாங்கள் ஊழல் பண்ண போகிறதில்ல, அதிக துஷ்பிரயோகத்துக்கு யாரையும் அலோவ் பண்ண போகிறதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வி கேன் ஏர்ன் மோர் மணி லைக் சிங்கப்பூர் கவர்மெண்ட். இப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் நிறைய சம்பாரித்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கொடுக்குதான். அரசாங்கமே கொடுக்குது அங்கே ரேஷன் கார்டுக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் நிறைய சம்பாரித்து உங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய சம்பாதிக்கலாம் அரசாங்கத்தில். உங்களுடைய வாக்குறுதியா தலைமையோட வாக்குறுதி? தலைமையில் இந்த எண்ணம் இருக்குது சாருக்கு. பியூட்டிஃபுல் நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு மேதைவோ அறிவாளியோ தீர்க்கதரிசியோ பிறருக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷங்க மிஸ் பண்ணிடக்கூடாது.